எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் மாந்திரீகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது இது ஒரு உயர்ந்த படிநிலையாக எங்களுடைய குருதேவர் எங்களுக்கு சொன்னார். இதை ஒன்றை வைத்தே உங்களுடைய மனதில் இருக்கும் குடிகொண்டிருக்கும் இறைவனை தட்டி எழுப்பி அந்த இறை சக்தியிடம் நீங்கள் வேண்டியதை பெற்றுக்கொள்ளலாம். இதில் முழுக்க இந்த மாந்திரீகம் அப்படிங்கிற விஷயமும் உள்ள வருது. எப்படி என்ன அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக அந்த வீடியோவை பாருங்கள். பல நேரங்களில் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா, நம்மளுடைய கண்ணீருக்கு ஒரு பதில் கிடைக்காதா, யாராவது விடுவி கொடுக்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வரப்பிரசாதம். நான் உண்மையாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னாங்க, இந்த மாந்திரீகங்கிற கலையே மனிதனினுடைய சந்தோஷத்துக்காக உருவாக்கப்பட்டது தான். மனிதன் கடுகளவு இன்பத்தை அனுபவிப்பதற்காக மலையளவு துன்பத்தை அனுதினமும் சந்தித்து கொண்டிருக்கிறான். புரியுதுங்களா? அந்த நிலை மாறணும். அவன் அந்த இன்பத்தை எளிமையாக பெறுவதற்கு, அதுவும் கடுகளவு இன்பத்தை நீக்கி மலையளவு இன்பத்தை பெறுவதற்கு இந்த ஒரு முறை ஒன்றே போதும். இந்த ஒரு முறை ஒன்றே போதும். இறைவனிடத்தில் நாம் பிரார்த்தனை வைக்கிறோம். எங்கெங்கேயோ போகிறோம், எங்கெங்கேயோ ஊருக்கெல்லாம் போகிறோம். வித்தியாசமான கோயில்கள், வித்தியாசமான பெயருள்ள தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்றோம். இப்போ ரீசெண்டாக கூட சொன்னார், ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்தார். அவருக்கு இந்த திருமண தடைங்கிறது இருக்காமா. ரொம்ப நாள் கல்யாணம் ஆகலைங்கன்னார். சரிங்க, இப்போ என்ன பண்ணலான்னார். சார், இந்த கோயில் போகிறது சிறப்புங்கிறாங்க, அந்த கோயில் போகிறது சிறப்புங்கிறாங்க. நான் பாருங்க ஒரு வாரமாக சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக சுற்றிட்டு இருக்கிறாரு. இப்போ வாரத்துக்கு 4 கோயில் நான் சுற்றிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புதுசாக சொல்கிறாங்க. இந்த கோயில் போங்க, அங்கே போங்க, கல்யாணம் நடக்கும், இங்கே போனால் கல்யாணம் நடக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு நடக்கிறத யாராலும் மாற்றவே முடியாது. அது நடந்தே தீரும். ஆனால் அதற்காக புதிதான விஷயங்களை நம்மளுடைய மனதிலே புகுத்தி அதை செஞ்சால் நம்மளுக்கு வெற்றி கிடைக்குன்னு நம்ம மனதை ஒரு பொய்யா நம்ப வச்சு செய்யக்கூடிய விஷயங்களை தான் நாம் வேணான்னு சொல்கிறோம். சரிங்களா? இவ்வளவுக்கு நீங்கள் கஷ்டமே பட வேண்டாம். இறைவன் எல்லோருடைய மனதினுள்ளும் இருக்கிறார். நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இருக்கும் இடத்தினை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே. இறைவன் உங்களுடைய மனசில் இருக்கிறார், உள்ளத்தில் குடிகொண்டிருக்கிறார். அவர் எங்கேயும் கிடையாது. ஸோ உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை தட்டி எழுப்புங்கள். அனைவருக்குள்ளும் சிவ ஐக்கியம் இருக்கு. நாம எப்போதும் சிவத்துக்குள் சேரணும் அப்படிங்கிற சிந்தையிலேயே இருக்கணும். அதை உணர்த்துறது தான் திருநீர். நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், கையை நீட்டுறோம், திருநீர் போடுறாங்க. இந்த திருநீர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சாம்பல் தானே. சாம்பல் நீர்த்து போகுது, கரியாகுதுன்னா கருப்பாக இருக்கும். அதை மேலும் சுட்டோம்னா வெள்ளையாயிடும். ஸோ இந்த திருநீரை நாம் நெற்றியில் வச்சுக்கிறச்ச நமக்கு என்ன தோணுமா, என்றாவது ஒரு நாள் நாம் சிவத்தினுள் ஐக்கியமாக வேண்டும் என்பதை மறக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் நீ அடக்கி வாசி வாழும் வாழ்க்கையில் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த திருநீர் அப்படிங்கிறது. அப்படின்னா எல்லாருடைய உடம்பிலும் சிவன் இருக்கிறார்.
எல்லாருடைய மனதிலும் சிவன் இருக்கிறார். அந்த சிவனை நீங்கள் கொஞ்சம் தட்டி எழுப்புனீங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்களுக்கு வேண்டியதை அருள்வார், கேட்டதை கொடுப்பார். அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை. எப்படிங்க சிவனை நாம் தட்டி எழுப்புறது? அவர்கிட்ட இருந்து நாம் எப்படிங்க வரத்தினை வாங்கிறது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் ஒரு சூட்சமமான மந்திரம் இருக்குது. பஞ்சாட்சர மந்திரத்தை பின்னப்படுத்தி சொல்கிற ஒரு சொல் மந்திரம். பொதுவாக பஞ்சாட்சர மந்திரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். ந ம சி வ ய என்று சொல்லக்கூடிய இந்த 5 எழுத்தை தான் பஞ்சாட்சரம் என்று சொல்லுகிறோம். அதாவது 5 உள்ளடக்கியதன் பொருள்தான் இந்த பஞ்சாட்சர மந்திரம். ஒவ்வொரு எழுத்திலும் ஒவ்வொரு பஞ்சபூதங்கள் குடிகொண்டிருக்குது. அதனால தான் அந்த நமசிவாய மந்திரத்தை சொல்லும்போது உடல் ஒரு விதமான வைப்ரேஷன் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்காக நடனம் ஆடுறவங்க, அந்த சிவ கோஷத்தில் உற்சாகமாக துள்ளி குதிக்கிறவங்க, இவங்க எல்லாம் பார்க்குறச்ச உங்களுக்கு ஒரு மேலான வைப்ரேஷனில் அவங்க இருக்கிற மாதிரி தெரியும். ரொம்ப உற்சாகத்தோடு இருப்பாங்க. ரொம்ப அவங்களுடைய ஆட்டம்லாம் ஆவேசமாக இருக்கும். காரணம் என்னென்னா உடலினுடைய அத்துணை பாகங்களையும் சீர்படுத்தும் இந்த நமச்சிவாய மந்திரம், சிலிர்ப்பூட்டும் இந்த நமச்சிவாய மந்திரம். நமச்சிவாய மந்திரத்தை சொன்னால் உங்களுடைய உடம்பு அப்படியே ஜிவ்வுன்னு ஒரு சிலிர்க்கிறத பார்க்க முடியும். உடலுக்கு ஒரு மின்சாரம் பாயறதை பார்க்க முடியும். தெய்வீகத்தை உணர வைக்கும் சொல் நமச்சிவயம் என்னும் சொல். ஸோ அந்த 5 எழுத்து பஞ்சாட்சரத்தை பல வகையில் பின்னப்படுத்தி பயன்படுத்தினால் நமக்கு ஒவ்வொருனுக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும். அது எப்படிங்க அப்படின்னு கேட்டால், இப்போ நாம சிவாய இது சொல்லும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆள் மனதிலிருந்து சிவத்துவம் வெளிப்படும். நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லும்போது சிவத்துவம் வெளிப்படும். சிவனை அடையணும்னா நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் சிவத்தை நீங்கள் அடையலாம், முக்தி அடையலாம். சிவத்தை அடையிறதுன்னு என்னங்க, முக்தி அடைகிறது தான். இது மாதிரி ஒவ்வொரு பஞ்சாட்சர எழுத்தையும் பின்னப்படுத்தும் போது, அதே மாதிரி சிவாய வசி, வசிய சிவ, இந்த மாதிரி நிறைய வழிமுறைகளில் பஞ்சாட்சர எழுத்துக்களை பின்னப்படுத்தி சொல்கிறச்சே நமக்கு பலன்கள் கிடைக்கும். இதில் இந்த பஞ்சாட்சர எழுத்துக்களை பின்னப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் சிவாய நம. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிவாய நம அப்படிங்கிற ஒரு பஞ்சாட்சர வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரொம்ப மாந்திரீக சக்தி வாய்ந்த ஒரு சொல் தான் சிவாய நம என்று சொல்கிற ஒரு சொல். இப்போ நமச்சிவயம்னா ஆழ்மனதிலிருந்து சிவத்துவம் வெளிப்படும்னா, சிவாய நம என்று சொல்லும் பொழுது அது ஒரு மந்திர சக்தியாக வெளிப்படும், மாந்திரீக ஆற்றலாக வெளிப்படும். ஸோ இந்த சிவாய நம எனும் மந்திரத்தை உச்சரித்து நீங்கள் உள்ளிருக்கும் சிவனை நீங்கள் ஒரு வசியம் செய்து, சிவனையே வசியம் செய்து அவன் மூலமாக உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ரகசியம்தான் இந்த ஒரு சிவாய நம என்று சொல்கிற இந்த சொல். சரிங்களா? இதை எப்படி செய்யணும் என்னன்னு நான் சொல்கிறேன். இதுக்காக நீங்கள் கொஞ்சம் டைமை ஒதுக்கணும், காலமாகும். உடனேலாம் கைகூடி வரவே வராது. எங்களுக்கெல்லாம் வருஷ கணக்கில் ஆச்சு. சில பேருக்கு 3 மாதத்துலேயே ஆகிடுது. அவங்களுடைய மனநிலை, அவங்க எந்த அளவுக்கு அந்த சிவத்துவத்தில் ஐக்கியமாக இருக்கிறாங்கங்கிறத பொறுத்து அவங்களுக்கு விரைவாக கைகூடும். இதை செய்வதற்கு ஏற்புடைய நேரம் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரம். அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தை எப்போதும் தவறவிடவே கூடாது. வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறவங்க, இறை சக்தியை உணர வேண்டும் என நினைப்பவர்கள் கட்டாயம் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை தவற விடவே கூடாது. அப்படியே லட்டு மாதிரி உங்களோட கைக்கு உங்களுடைய கோரிக்கையை கொண்டு வந்து சேர்க்கும் நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம். அது பல பேருக்கு தெரியறதில்ல.
இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தினுடைய சக்திகள் தெரியாமல் பல பேர் இன்னமுமே இருக்கிறீங்க. கேட்டதை அப்படியே கையிலையே கொண்டு வந்து அப்படியே அள்ளி கொடுக்கிற நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். அது அதிகாலை 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் வரும். 3:30 மணியிலிருந்து 5 மணிக்குள் அந்த இடைப்பட்ட நேரத்தை பிரம்ம முகூர்த்த நேரம் என்ற பெயரால் நாம் அழைக்கிறோம். அந்த நேரத்தில் நீங்கள் எழுந்து குளித்து முடித்துவிட்டு பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தபடி அமர்ந்து கொள்ள வேண்டும். வெறும் தரையில் அமரக்கூடாது. எப்பயுமே மாந்திரீகத்தை பயிலும் போதும் மந்திரங்களை சொல்லும் போதும் வெறும் தரையில் அமர்ந்து கொண்டு அதை பாராயணம் செய்யக்கூடாது. ஏன்னா சொல்லக்கூடிய மந்திர உச்சரிப்புகளினால் வெளிப்படும் அந்த அதிர்வலைகளை இந்த பூமி கிரகித்து கொள்ளும். அதனால் அதுக்கான பலன்கள் உங்களோட உடம்பை போய் சேராது, மனதை போய் சேராது. அதனால் எப்பயுமே ஒரு துணியை விரித்து அது மேலே உக்காந்துட்டு சொல்லலாம், அல்லது ஒரு பலகையின் மீது நீங்கள் உட்கார்ந்து கொண்டு கிழக்கு பார்த்து உட்காந்துக்கலாம். ஏன்னா கிழக்குங்கிறது வசிய திசை. நாம் இதை சிவனையே வசீகரம் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துகிறோம். ஸோ கிழக்கு பார்த்து உட்காந்துட்டு கண்களை மூடிட்டு முதல்ல மூச்சை மெதுவாக உள்ளே இழுத்துட்டு ஓம் என்று சொல்லிக்கொண்டு அந்த மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும். ஃபஸ்ட்டு மூச்சை நல்லா உள்ளே இழுத்துக்கிட்டு ஓம் என்னும் ஓங்காரத்தை சொல்லிக்கொண்டே அந்த மூச்சை மெதுவாக வெளியே விட வேண்டும். விட்ட பிறகு சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். இது பேர் தான் மூச்சு உள் இழுத்து வெளிவிடும் பயிற்சி. ஆழ் மனதினை நாம் வெளிப்படைய வச்சு, சிவத்தன்மையை வெளிப்பட வச்சு, மாந்திரீக ஆற்றலை உடலை பெருக்க வச்சு காரிய சாதனைகளை புரிய வைக்கிற சூட்சமம். சரிங்களா? ஸோ ஓம் எனும் சொல்லை சொல்லிக்கொண்டே மூச்சை வெளியே விட வேண்டும். சிவாய நம என்னும் மந்திர சொல்லை சொல்லிக்கொண்டே மூச்சை உள்ளே இழுக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யணும். இப்படி நீங்கள் செய்கிறதுனால இது நீங்கள் எவ்வளோ நேரங்க செய்யலாம் அப்படின்னு கேட்டால், கரெக்டாக சொல்லணும்னா ஒரு அரை மணி நேரம் செய்யுங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. முடியலன்னா 5 நிமிஷத்துலேருந்து ஆரம்பிங்க. இப்படியே தொடர்ச்சியாக செஞ்சு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கொண்டு வாங்க. இப்படி ஒரு அரை மணி நேரமாக நீங்கள் இதை செய்ய வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சிவத்துவம் வெளிப்படும். அது எப்படிங்க நாங்கள் உணர்றது அப்படின்னா, இந்த மந்திரத்தை சொன்ன உடனே உங்களுடைய ஆழ் மனதில் அந்த சிவத்துவம், அந்த ஒரு வைப்ரேஷன் ஏற்படும். சிவனினுடைய அந்த ஒரு உருவம் உங்களுடைய மனதில் தெரிய ஆரம்பிக்கும். ஒரு ஜோதி முகமாக சிவன் உங்களுக்கு காட்சி அளிப்பார். அதை நீங்கள் நல்லாவே உணரலாம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாக்குப்படிதமாகும். நீங்கள் என்ன சொன்னாலும் பழிக்கிற நிலை வரும். இதுக்கு ஒரு டேக் டைம், வருஷம் கூட ஆகலாம். கரெக்டாக அந்த மூச்சின் வேகமும் வரும். அதே நேரத்தில் நீங்கள் சொல்கிற மந்திரத்திற்கு அந்த உருவும் சித்தியாகும். உள்ளே ஜோதியும் வெளிப்படும், சிவத்துவமும் வெளிப்படும். அதாவது இது எப்போ சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்னா, உங்களோட கண்களை மூடிட்டு இதே மாதிரி மூச்சில் இழுத்து வெளிவிடும் போது அந்த ஓம் சிவாய நம என்னும் மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்களுடைய ஆழ் மனதிலே ஜோதி வடிவாக எப்பொழுது சிவன் தோன்றுகிறாரோ அப்போ உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி சக்ஸஸ் ஆன பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு காரியம் வெற்றி அடைய வேண்டுமாய் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா பூஜையை ஆரம்பிக்கலாம். மொத்தம் 11 நாள் பூஜை. உட்காந்து 11 நாட்கள் இந்த ஒரு சிவாய நம, ஓம் சிவாய நம அப்படிங்கிற பஞ்சாட்சரத்தை மூச்சுடைய இதே வேகத்தை பயன்படுத்தி, இதே மாதிரி மூச்சை வெளியே இழுக்கும் போது ஓம்,
உள்ளே இழுக்கும்போது சிவாய நம இப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் ஒரு 15 நிமிடங்கள் இதை செய்யணும். அந்த 15 நிமிடங்கள் செய்யும்போது அந்த ஆசை நிறைவேற வேண்டுமாய் மனதில் நினைத்து செய்யணும். இது உங்களுக்கும் செஞ்சுக்கலாம், மற்றவங்களுக்கும் செஞ்சுக்கலாம். ஒரு 11 நாள் செஞ்சிங்கனாவே 11 நாளைக்குள்ளேயே உங்களுக்கு அந்த காரியம் வெற்றி அடையும். உங்களுக்கும் வெற்றி அடையும், நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாலும் வெற்றி அடையும். என்ன அந்த ஒரு சிவத்துவத்தை நீங்கள் உணர்கிற வரைக்கும் டேக் டைம். இன்னும் சொல்ல போனால் மேக்ஸிமம் 6 மந்த்துக்குள்ளே அவங்களுக்கு அந்த ஆழ் மனதில் ஒரு ஜோதி வெளிப்படுது, சிவத்துவம் வெளிப்படுது. தூக்கத்திலையும் அவர்களுக்கு அந்த அந்த சிவ தரிசனம் கிடைத்து அவர்களுக்கு அந்த ஒரு வெற்றி கிடைக்குது. அதன் பிறகு அவர்கள் சொல்கிறதெல்லாம் வெற்றி அடையுது, பலிதமாகுது. இதன் மூலமாக உங்களுக்கு சித்தி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 11 நாட்கள் இந்த மந்திர வார்த்தையை பயன்படுத்தி சிவனுக்கே நீங்கள் கட்டளையிட்டு அவர் உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் அளவிற்கு நீங்கள் தயாராகி விடுவீர்கள். சரிங்களா? அடுத்த கேள்வி, இதை பெண்கள் செய்யலாமான்ட்டு. பெண்கள் தாராளமாக செய்யலாம், டெய்லி செய்யுங்க. இதுக்கு பத்தியமோ பூஜை முறைகளோ வழிபாடுகளோ இது செய்யும் போது மட்டும் குளிச்சுட்டு செஞ்சால் போதும். ஏன்னா இதுக்கு டேக் டைம், கொஞ்சம் ஒரு வருஷம் கூட ஆகும், சில நேரங்களில் 6 மாதம் ஆகுங்கிறதுனால இதுக்கு அவ்வளோ நாள் நம்ம பூஜைகளை செஞ்சிட்ருக்க முடியாது, அவ்வளோ நாள் நாம் கட்டுப்பாடாக இருக்க முடியாது. ஸோ செய்யும்போது மட்டும் கட்டுப்பாடாக இருந்தால் போதும். பூஜைகளும் பெருசாக செய்யணுங்கிறது இல்லை. சொல்லப்போனால் தீபம் கூட ஏற்றி வைத்து நீங்கள் இதை செய்யணுங்கிற கட்டாயம் இல்லை, வெறுமனே உட்காந்துட்டு சொன்னால் கூட போதும். சரிங்களா? ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அதுதான் முக்கியம். ஸோ இது அனைத்தும் கொடுக்கும் ஒரு மாந்திரீக பயிற்சி தியானம். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.